இப்போ வழக்கு ஒன்று நடந்துகிட்ருக்கு ஒரு பெண் சம்மந்தமாக. அது வந்து சொந்த வழக்காக இருந்தால் கூட ஒரு கட்சியின் தலைவருங்கிற அடிப்படையில் மேடை பேச்சுகளில் பார்த்தீங்கன்னா என்ன பேசுகிறாரோ அதே மாதிரியே ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறாரு. ஏன் இப்படி பார்க்குறாரு? எனக்கு முன்னாடி 4-5 பேரை எனக்கு முன்னாடி இதே மாதிரி 4-5 பேரை இப்படி பண்ணி வந்தா அந்த வேலைக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? அந்த வேலைக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டுகளை தாப்பா அந்த காதுக தாங்க. வாங்க எம்புட்டு போய் லேசா புழுந்தாவே கண்டுபிடிச்சிடறாங்கல்ல. அது சரி, அவங்க நம்ம வாயை பார்த்து பார்த்து வருஷ கணக்கா பழகிட்டாங்கல்ல, கண்டுபிடிக்கத்தானே செய்வாங்க. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. ஸ்டே கொண்டு வந்து அவர் வெளியில வந்து மீடியா கிட்ட வந்து அவ ஒரு பாலியல் தொழிலாளி, என்கிட்ட வீடியோஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன மறைமுகமா த்ரெட்டன் பண்ண பாக்குறாருன்னா, அப்படி சொல்லிட்டா நான் பயந்து போய் ஃபர்தர் வந்து இந்த கேஸ்ல வந்து நான் எதுவும் போராட மாட்டேன். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. அப்ப தானா வந்து இந்த கேஸ் வந்து அப்படியே முடிஞ்சு போய் எல்லாரும் இதை கொஞ்ச நாள் பேசிட்டு மறந்துடுவாங்க அப்படின்னு சீமான் ஒரு கணக்கு போடுறார். மொத்தமா 2 பேரும் சேர்ந்து 200 ரூபாய்க்கு தான் திட்டம் போட்டீங்களா? சரியான குடும்பம்னா ஏர்ல மூட்டின எருமை மாதிரி நல்ல துப்பு கட்ட குடும்பம். இப்ப சீமான் கிட்ட நான் என்ன சொல்றேன்னா, பாலியல் தொழிலாளின்னு 14 வருஷமா என்னை சொன்னதுக்கு நான் விடவே மாட்டேன். இப்படி மாட்டிக்கிட்டீங்களே? மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே. விரலத்தாண்டா தொட்டேன். தொட்டுட்டு தானே மாட்டிக்கிட்டீங்க. என்னடா சொல்ற? சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போய் ஏன் என்னைய 14 வருஷமா சீமானும் நாம் தமிழ் கட்சிக்காரங்களும் என்னைய பாலியல் தொழிலாளின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி சாகர லெவல் வரைக்கும் என்னைய தள்ளுறாங்க அப்படின்றதுக்கு சீமான் அங்க பதில் சொல்லியே ஆகணும். எப்படி இப்ப பஞ்சாயத்துல உங்களை கும்பினாங்களே அந்த மாதிரியா? அதுக்குள்ள தகவல் வந்துச்சா? இந்த தகவல் மட்டும் இல்ல, இன்னொரு தகவலும் வந்துச்சு. ஓகே, அதனால நான் ஏதோ பின் வாங்கிட்டதாவோ இல்ல அவங்களுக்கு பெரிய அளவுல ஒரு செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு அப்படின்ற பேச்சுக்கோ யாரும் காது கொடுக்காதீங்க. இப்பதான் சீமான் நல்லா மாட்டிருக்கிறாரு. அப்படியா? அடாடா முருகா, நினைச்ச காரியத்தை உடனே நிறைவேற்றிட்டியப்பா. அங்கதானே நிக்கிற நீ. மாமா, நீங்க பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம மேல போய் சேர்ந்தீங்க. ஆனா நாங்க படுற அவஸ்தை உங்களுக்கு தெரியுமா? சரி, எங்க இருந்தாலும் ஆசீர்வாதத்தை அள்ளி தெளிங்க. நாம் தமிழ்ல கொள்கை கோட்பாடு எதுவுமே இல்ல. ஹிட்லர் ஆட்சி நடக்கிற மாதிரி தான் நடக்குது. ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப்புப்பா. அவர் கட்சியை வந்து வெற்றி பெறுவதற்கான எந்த நோக்கமும் இல்லாத ஒரு நோக்கற்ற ஒரு சீமான மாறிட்டாரு. பிபி நம்பரை கொடுத்து பிபி ஏத்துறானே. மறைமுக கூட்டணி பிஜேபி கூட ஒரு மிகப்பெரிய நெருக்கமா இருக்கிறார். தெரியாது போல இருக்கு நம்மளை பத்தி. பெரியோர்களே, தாய்மார்களே, கட்சி மாறுவதால் என்னை கோலை என்றோ பச்சொந்தி என்றோ எண்ணி விடாதீர்கள். இருக்கின்ற கட்சியிலே இருக்கின்ற மேடையிலேயே இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவிலே எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்கென்று கூறிக்கொண்டு இங்கிருந்து விடைபெறுகிறேன். பக்கா பிஜேபி பி டீம் ஏ டீம் இல்ல, மெயின் டீமே இவர் தான். இதை வந்து இந்த புகைப்படத்தை அயன் பாக்ஸ் வச்சு அழகா கத்தி எடுக்கலான்னு இருக்கிறேன். நீ ஒண்ணும் பயப்படாத, என்ன எப்படியாச்சும் காப்பாத்துற. இந்த குத்த சொல்ல வாங்கின தள்ளி இனத்துக்காக செஞ்ச துரோகத்துக்காக நான் அதை பண்றது எவ்வளவு பிரச்சனை இல்லை. வாங்க ஓடிடலாம். வேணாண்டா, ஓடினா விரட்டி வந்து அடிப்பாங்க, நின்னு அடிவாங்கலாம். அவனுக்கு டயர்டானதுக்கு அப்புறம் ஓடிடலாம். ஐயோ, உங்களை குறி வச்சுதான் அடிக்கிறாங்க. எல்லாரையுமே குறி வைக்கிறாங்கடா. சங்கியின் சக தோழன் சொல்லிட்டு ஒரு அர்த்தத்தை கொடுப்பாருன்னு நான் கனவுல எதிர்பார்க்கல. நான் வெளியே வந்தது ஒரு நோக்கம் இருந்தாலும் அவர் இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்ல நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. 3 வேளை சோத்துக்காக நம்ம உசுர கொசுரா கேட்கிறாங்களே ஐயா. நம்ம உசுறு இவங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு. நம்ம வந்தது அந்த ஊருக்காரங்க எவனாச்சும் பார்த்தாங்கன்னா என்ன ஆகுறது? அவர் ஆரியத்தினுடைய ஆரம்பத்திலேருந்து நம்ம கிட்ட சொல்லுவாங்க ஒரு பிஜேபி பி டீம்னு சொல்லிட்டு. நாங்கள் அன்னைக்கு நம்பல, இன்னைக்கு உறுதியா நம்புறோம். இப்படி சோறுங்கிறக்கு எவ்வளவு மானகட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. ஒரு பாட்டி ஒரு குடும்ப அட்டை வைத்திருக்கிறார். யாரு? கதாசிரியரியா? கதாசிரியரா? எங்க புத்தகத்துக்கா இல்ல நாடகத்துக்கா?
சினிமாவுக்கு எழுதுற கதாசிரியர். சினிமாவுக்கா நான் என்ன காரணம் சீமான்ட்ட இருந்து விலகி தமிழக வாழ்வுரிமை கட்சியில இணைறீங்க? என்ன காரணம்? உங்களை பாதிச்ச விஷயம் எது? சீமான்ட்ட உண்மைத்தன்மை இல்லை. நீ ஏன் பொம்பளை மாதிரி அழுதுட்டு இருக்க? ஒண்ணு இல்லப்பா. இது உங்க ஐயா ராமசாமி அவர்கள் பெற்றுக் கொடுத்திருந்தா நாங்க ஏன் முச்சந்தில இருந்து மூச்சு முட்டை கத்திக்கிட்டு இருக்கோம்? ஐயோ என்னாச்சு? ஜோலி முடிஞ்சாயா பெருசு? ஐயோ செத்துட்டானையா கிழமை. என் கதைக்கு இப்படி ஒரு சக்தியா? நல்ல வேளை யாரும் பாக்குறப்ப. எல்லா நோய்க்கும் ஒரு மருந்து இருக்கும் பாருங்க. காய்ச்சல் இந்தா, தலைவலி இந்தா, வயிற்று வலி இந்தா, கால் வலி இந்தா, ஒரே மாத்திரை வச்சிருக்க மாதிரி. நீங்களும் உங்க பசங்களுக்கு வாங்கிட்டு போய் கொடுங்க, அவங்களுக்கு மெமரி பவர் கூடும், வாந்தி வயித்தாலையும் நிக்கும். அப்படி நிக்கல நான் விக்கல. வாங்க சார், வாங்க சார், வந்து வாங்கிட்டு போங்க சார். எடுத்துங்க சார், உங்க பேரன் பேத்தி எல்லாத்துக்கும் கொடுங்க. படிப்பு அவர்தான், சரக்கடிப்பு அவர்தான், கற்பு எல்லாம் அவர்தான். ஒரு சின்ன திருத்தம் மிஸ்டர் நிர்மல். நிஜ வாழ்க்கையில நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ரேப் கேஸே வாங்கியிருக்கிறாரு. அந்த ரேப் கேஸ் வழக்குல வந்து நடிகை விஜயலட்சுமிக்காக ஆதரவா நம்ம நீதி கேட்டு களத்துல நிக்கிற எங்களை போன்ற பெண் தலைவர்கள் எல்லாம் வந்து கட்சியை கழிச்சிட்டு எங்களெல்லாம் கொலை பண்ணி போட்டு போன பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. வேலை வாய்ப்பு அவர்தான், பெண்ணியெல்லாம் அவர்தான். எல்லா நோய்க்கும் ஒரே மாத்திரை, எல்லா சமூக மாறுதலுக்கும் ஒரே ஆள் தான். பொறாம லைட்டா சீமான் அவர்கள் பேச்சில் ஈர்க்கப்பட்ட ஒரு ஆதரவாளராக இருந்தால் என்னோட ஓட்டெல்லாம் அவருக்கு தான் போட்டுட்டு இருந்தேன். என்னோட வாக்கு உரிமை எல்லாமே போட்டிருந்தேன். அவர் சமீப காலமாக ஒரு மடை மாற்றப்பட்டார். அவரோட நிலைப்பாடு சரியில்லை. அரசன் அன்று கொல்வான் தெய்வம் நின்று கொல்லும், அது அந்த காலம். அரசன் நின்று கொல்வான் தெய்வம் அன்றே கொல்லும், அது இந்த காலம். இந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவம் இந்த ஜென்மத்திலேயே அனுபவிக்கணும். நீங்க அனுபவிப்பீங்க. யார் படிக்க வச்சாரு? பதில் இல்லை. அன்பழகன் நெடுஞ்செழியனை யார் படிக்க வச்சது? பதில் இல்லை. எங்களுக்கு நல்ல தெளிவு இருக்கு. எங்களை படிக்க வச்சது எங்க ஆத்தால பண்ணும். காமெடி கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணாத. எந்த மேடை பேச்சில் ஒன்றா இருக்கு, அவர் நடைமுறை செயல்முறையில் வேற மாதிரி இருக்கு. நாங்கள் ஒரு தமிழ் தேசிய பாதையில் வந்திருக்கோம். அவர் அதுக்கு நேர்மாறாக நீங்கள் நடக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். அது அவருடைய தனிப்பட்ட விஷயம். தனிப்பட்ட விஷயத்த அவர் தனிப்பட்ட முறையில் தான் அதை அவர் அணுகணும். அதை விட்டுட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி எல்லாருக்கும் வாங்க ஸ்டேஷனுக்கு வந்துருங்க, எல்லாரும் வாங்க, உறவுகள் வந்துருங்க. ஆமா, அனுப்பியிருக்காரு. பரம்பரையா பேர் வாங்கின குடும்பம், அதுக்கு கலங்க வந்துடாம பாத்துக்கமா. எனக்கு கலக்க வந்துருச்சு. ஆமா, வந்துருச்சு. என்ன பண்றது? நீ அவசரப்படாத. நான் என் ஃப்ரெண்டு மகாதேவன் கிட்ட பேசி உனக்கு ஒரு நல்ல அமௌண்ட்டை வாங்கி கொடுக்குறேன். நான் கட்சியில் பயணிச்சிருக்கேன். என்னுடைய பொருளாதாரத்தை முழுமையாக இழந்திருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 லட்ச ரூபாய்க்கு மேலே நான் என்னுடைய சொந்த பணத்தை இந்த கட்சிக்காக நான் செலவு பண்ணியிருக்கேன். உங்களால என்ன அமைக்க முடிஞ்சது? ஒரு டுபாக்கூரு உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். இவன் தான் என் பேச்ச கேட்காம உங்ககிட்ட தான் ஜோசியம் பார்க்கணும்னு சொன்னான். அதனாலதான் உன்னை டெஸ்ட் பண்ணேன். மெய்ய பண்ணா பொய்ய பண்ண மாத்தீங்கடா போடா. இதுக்கு மேலே அவர் கூட இருக்கிறது தமிழ் தேசியன்ற வார்த்தையை பொய்ப்பிக்கிற விஷயமாயிடும். அதுக்கப்புறம் நம்ம நிருந்தும் பிரயோஜனம் இல்லை. தம்பிகளும் வெளியில் வந்தே ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆளை நம்பி இருக்கிறது அவங்க எதிர்காலத்தை விடுங்க, தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்துக்கே ஆபத்தானது. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசுகிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? முதல்ல கட்சிக்காரங்களை எப்படி நடத்தணுன்ற ஒரு முறை இருக்கு. நாங்கள் யாரும் அவர்கிட்ட சம்பளத்துக்கு வேலை செய்யல. எங்களுடைய பணத்தை போட்டு தான் இந்த கட்சியை வளர்த்தோம். இவன் சரியா வர மாட்டான். வா. என்னங்க பிரச்சனை? அவன் பெரிய நடிப்புக்காரனா இருப்பான் போல் இருக்கு. இதெல்லாம் அவருடைய உழைப்பு அவர் பேச்சு. எங்களுடைய உழைப்புன்றது எங்களுடைய வருமானத்தை இழந்து, எங்களுடைய நேரத்தை இழந்து, எங்களுடைய குடும்பத்தெல்லாம் இழந்து தான் நின்றோம். ஆனால் அவர் இழந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, பெற்றது அதிகம். ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட. டேய் போடா போ.
என்னுடைய தொகுதி அரக்கோணம் தொகுதி. ஆரம்பிக்கும் போது வந்து அரக்கோணத்துடைய சட்டமன்றத்தில் முதல் தேர்தலில் 1200 வாக்கு. அப்புறமா 21ல் 19ல் வந்து 6000 வாக்காச்சு எம்பி எலெக்ஷனில். அதுக்கப்புறம் வந்து இப்போ 21ல் வந்து நான் இருக்கிற வரைக்கும் 15000 வாக்கு. இது டைம் பாசிங். உங்க டைம் பாசிங்க்கு நானா கிடைச்சேன்? என் நெத்திய நல்லா பாருங்க, இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதி இருக்கா? இல்ல. அப்ப நான் என்ன இழிச்ச வாயனாடா? இழிச்ச வாயனா? தாக்குடா. சோலி முடிச்சு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.